முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால் எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. இருந்தாலும் அவற்றில் முக்கியமான ஒன்று, அனைவருமே மேல்நாட்டு மோகம் கொண்டு அலைந்து திரிந்த போது இந்தியாவில் இருக்கின்ற வாய்ப்புகள் என்ன, இந்தியாவில் இருக்கின்ற வளம் என்ன, இந்தியாவை பற்றி நாமே தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை போன்று அவருடைய காலகட்டத்தில்தான் மேலை நாட்டவர்கள் இந்தியாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தனர். எல்லாருடைய கவனமும் இந்தியாவை நோக்கி திரும்பியது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்துல் கலாம் அவர்கள்தான். இன்றளவும் இன்னைக்கும் நேர்மை, நீதி, நியாயம் இதெல்லாம் நிலைத்திருக்கிறது என்று கூறினால் அதற்கு அப்துல் கலாம் அவர்களே சாட்சி. ஐயா மாண்புமிகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவரை பேரை சொல்கிறதுக்கு கூட நான் இன்னும் தகுதியை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இருப்பினும் பல பேர் ஆசைப்படும் ஒரு விஷயம், அவரை பார்க்கணும், அவர் கூட ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். என் வாழ்க்கையில் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் பல முறை அவருடன் சந்திக்கும் பேசும் பாக்கியம் அமைய பெற்றேன். அதில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு முறை அவர் பிரயாணம் செய்து கோவை வந்துள்ளார். அன்றைக்கி அவருடைய பர்த்டே கோயம்புத்தூரில் செலிப்ரேட் பண்ணுறோம். மிக கோலாகலமாக குழந்தைகள் சேர்ந்துருக்கிறாரு. அந்த குழந்தைங்களோட ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சர்க்கியூட் ஹவுஸ் வர்றாரு கோயம்புத்தூரில். அப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும்போதே ஒரு 10 மணி இருக்கும். சர்க்கியூட் ஹவுஸ் வரும்போது மிக நீண்ட க்யூ, அவரை பார்க்குறதுக்கு ஏராளமான மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் வாசலில். அதில் இருந்து அவருடைய அறைக்கு சென்று ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட அவர் செலவு பண்ணல. தனக்காக வாழ்நாள் முழுவதையுமே அவர் மக்களுக்காக அர்ப்பணித்தார். தனக்காக ஒரு நிமிஷம் கூட அவர் எடுத்துக்கல. அங்கே போய் உட்காந்து உடனே வர சொல்லுங்கள், யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஒவ்வொருத்தரையும் கடைசி வரை பார்த்து, அந்த கேட்டில் யாராவது இன்னும் வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு பிரசாத் சார், பொன்ராஜ் சாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி கேட்டில் யாராவது வெயிட் பண்ணுறாங்களா, எல்லோரும் வந்துட்டாங்களா பார்த்தாங்க. அன்றைக்கி நைட் அவருடைய பர்த்டே, அன்றைக்கி எல்லாத்தையும் சந்தித்து அவருடைய மனதில் உள்ள எண்ணங்களை, கனவுகளை ஒவ்வொருத்தர்கிட்டையும் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு புரியும் வண்ணம் படித்தவர், படிக்காதவர், குழந்தை, பெரியோர் எல்லாத்துக்குமே அவங்கவுங்க லெவலில் அந்த தாட்டை எப்படி கொண்டு போய் அவருக்கு சேர்க்க முடியுமோ அவ்வளோ அழகாக அவர் சந்தித்த போது ஒவ்வொருத்தருக்கும் புரிய வச்சு அந்த தன்னுடைய கனவுகளை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விதைச்சார். அந்த நிமிடங்கள் இன்னும் மெய்சில் இருக்கிறது. எனக்கு சொல்கிற கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கோயம்புத்தூரில் 2 பேர் இருக்காங்க. அவர் கூட ஒர்க் பண்ணவர் ஒருத்தர், அவங்க கூட படித்தவர் ஒருத்தர் இருக்காங்க. கோயம்புத்தூரில் அவர் கூட ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க. அவர் சந்திக்க வரும்போது அவர் நட்டு வைத்த மரம், அதை பற்றி ஒரு கவிதையை எழுதினார். அந்த கவிதையை எழுதி நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு அதை வாசித்து காண்பித்தார். அந்த கவிதையை இன்னுமே ரொம்ப ஒரு மனதில், அவர் பல பரிமாணங்களில் எல்லாருக்குமே தெரியும். அவர் கவிதைகளும் எழுதுவார். புள்ளி மானியன்னு சொல்லி ஒரு அழகான கவிதை எழுதி அது பாட்டாக முயற்சி எடுத்து வெளியில் கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. நான் நீண்ட காலமாக பழகியதிலிருந்து அவரிடம் எனக்கு மிகுந்த ஆச்சரியப்பட வைக்கின்ற சில குணாதிசயங்கள் இறைவன் கொடுத்த வரம் என்று தான் கூற வேண்டும். அவர் ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவர் என்பதில் ஐயமில்லை. ஒன்றாக அவர் ஒரு கருத்தை சொல்லி இந்த ஸ்தாபனமானது 2020 அகில இந்திய அளவிலே பரவும் என்று கூறினார்கள். அது சேவ் அவர் டாட்டர்ஸ் என்ற நிறுவனம் 2010 அவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அவர் ஆசை கூறும் பொழுது தான் 2020 இந்தியா முழுவதும் பரவும் என்றார்கள். அப்பொழுது என்னிடத்தில் ஒரு டொனேஷன் என்ற ஒரு பைசா நான் வாங்கவில்லை. வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். சரி, இந்த ஃபங்க்ஷன் முடிக்கட்டும் அப்புறம் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் என்னன்னா, இதுக்கெல்லாம் எப்படி நீ பணம்லாம் நிறையா வேணுமே அப்படின்னாரு. ஏழை குழந்தைகளுக்கு உதவுனா, ஆமாங்க இனிமேல் தான் ட்ரை பண்ணுங்க அப்படின்னேன். மெதுவாக பக்கத்தில் சரி நான் ஒரு 1 லேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. சரி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணார்.
மற்றொரு விஷயம், எனக்கு வந்து 2002 அவர் எழுதிய கடிதம் இதில் வந்து எனக்கு வந்து நான் எடுத்த சில முயற்சிகளுக்காக எனக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் எனக்கு அந்த கடிதங்களை அனுப்பியிருக்கிறார். இது வந்து எனக்கு சொல்லவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இது கலாம் சார் யூஸ் பண்ணி எனக்கு என்னுடைய பென் இது, பட் அவரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அவர்கிட்டேருந்து நான் திரும்ப வாங்கிக்கிட்டது நான் ரொம்ப ப்ரிசர்வ்டாக வச்சுருக்கேன். வாழ்நாள் காலம் முழுவதும் இது எனக்கு வந்து ரொம்ப ப்ரிசர்வ்டு ஆப்ஜெக்ட். என் கடவுள் நேராக சந்தித்தா ஒரு மனிதன் என்ன சந்தோஷப்படுவானோ என்ன கேட்பானோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு நான் பொக்கிஷமாக பாதுகாக்கும் இந்த பென் வந்து அவர் கையால் யூஸ் பண்ணி நான் வாங்கிட்ட பென். அவர் ஒரு மனிதர் அப்படிங்கிறத விட அதற்கும் மனித வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்த ஒரு மேதை. எப்படியெல்லாம் ஒரு மனிதன் தான் இன்வால்வ் ஆகிற ஃபீல்டில் அவர் வந்து எல்லாருமே சயின்டிஸ்ட் ஆகணும்னு அவர் சொல்லலை. அவரவர் பயணம் செய்யும் பாதையில் ஒரு கனவை உருவாக்கி அந்த கனவு லட்சிய கனவாக மாற்றி அந்த லட்சியத்தை தொடும் பாதையை தீர்க்கமாக தெளிவாக தன்னுடைய திட்டவட்டமான வாழ்க்கை பயணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் வாழ்க்கையில் நமக்கு புரிய வைத்துள்ளார். என் வாழ்க்கையின் ஒரு வழிகாட்டி ஐயா கலாம் அவர்களுடைய மானசீகமான வழிகாட்டுதலை நாங்கள் பல இடங்களில் வந்து நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். இந்த சாங் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து எம்எஸ்வி ஐயாவை எங்களை விட்டு பிரிந்தார். அதுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தினோம். இந்த சாங்கோட ஷூட் நடக்கும்போது கலாம் ஐயா அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தார். இது வந்து எங்களுக்கு வந்து அந்த அன்றைக்கி ஷூட்டுக்கு எல்லோரும் வர சொல்லிட்டோம். கோயம்புத்தூரில் ஷூட், எங்களுக்கு ஷூட் கேன்சல் பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிற ஒரு ஆதங்கம். முதல்ல நாங்கள் ஷூட் நடத்த வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம். பட் எல்லோரும் சேர்ந்தப்புறம் எனக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான் என் மனதில், என்னுடைய நான் இல்லை என்ற சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எல்லோரும் 2 மடங்கு வேலை செய்யணும். அந்த அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே கருப்பு கொடி வச்சு எங்கள் ஃப்ளாக் இது பண்ணி எங்களுடைய துக்கத்தை மனதார தெரிவித்து கொண்டு நாங்கள் எல்லாருமே யூனிட்டில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் ஒர்க் பண்ணோம், ஷூட் பண்ணோம். அந்த சாங் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய பிளெஸிங்னால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. தேசமெங்கும் சுற்றி தமிழ் கலாச்சாரத்தை, அறிவியல் அறிவை, கல்வியை பரப்பிய கலாம் அவர்கள் இங்கே நிரந்தர ஓய்வு கொண்டு விட்டார். ஒரு தடவை காந்தியின் சமாதி சென்ற கலாம் காந்தியின் வாழ்க்கை அனுபவங்களை குழந்தைகளிடம் பரப்ப நான் சபதம் ஏற்பேன் என்று சொல்லி அதன்படி கடைசி மூச்சு உள்ளவரை பள்ளி கல்லூரிகளில் காந்தியின் பெருமைகளை பேசியவர் அப்துல் கலாம். சரித்திரமாய் வாழ்ந்த கலாம் அவர்களின் சமாதியை நாம் பார்க்கும்போது அவர் பணியாற்றிய உழைப்பு, நேர்மை, நன்னடத்தை, பேச்சு எல்லாம் கண்களில் நிழலாடுகிறது. பள்ளி படிப்பு செலவிற்கு வீடு வீடாக பத்திரிகை போட வேண்டிய நிலையிலும் தோய்ந்து போகாத மனிதர்தான் அப்துல் கலாம். கனவுகள், நம்பிக்கைகளை இழக்காத மனிதரின், தாய்நாட்டின் கௌரவம் காக்கும் உயரிய பதவிகளை அலங்கரித்த சிறந்த மனிதராம் கலாம் அவர்களின் சமாதி நிச்சயம் புனித ஆலயமே. மனித வாழ்க்கையின் மதிப்பு சகலத்தையும் கொடுத்து மனிதனை மாமனிதனாக உயர்த்தி காட்ட வல்லதாயிருக்கிறது. நீங்கள் பார்க்கின்ற இந்த சமாதி சராசரி உறங்குகின்ற சாதாரண சமாதி அல்ல. இந்திய மக்களின் சிந்தனைகளை புரட்டி போட்ட, கனவுகான் என்ற விழிப்புணர்வை தந்த மாபெரும் சரித்திர நாயகனின் கல்லறையை கண்கலங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். சரித்திர ஏடுகளில் நிச்சயம் பதித்து வைக்கலாம். இந்த அந்தி வேளையிலும் ஆயிரக்கணக்கானோர் கலாம் உறங்கும் சமாதியை பார்த்துவிட்டு மிகுந்த வேதனையோடு லட்சிய தாகத்தோடும் திரும்பும் இந்த காட்சி வேறு யாரின் இறப்புக்கும் கிட்டாத மரியாதை. நெஞ்சில் ஓர் ஆலயம் போல கலாம் சமாதியை கண்டு செல்லும் மக்கள், அவரின் உருவத்தை மனத்தில் ஏந்திச் செல்லும் மக்கள். உன்னை போல் ஓர் பிள்ளை வேண்டுமென ஏங்கியிருப்பாளோ எங்கள் இந்திய தாய். கடைக்கோடி தீவிலே பிறந்து கண்ட கனவுகள் நிறைவேற பயணம் தொடங்கினாய். அறிவியல் அதிசயம் செய்தாய், ஆசிரியர் என்றே பெருமை கொண்டாய், நாடு முழுவதும் அன்பை விதைத்தாய். தேசத்தின் உச்சம் தொட்டாலும் அதைவிட நேசத்தில் எல்லோர் இதயமும் கலந்தாய். கடமை முடிந்ததாய் நினைத்தாயோ? எங்கள் கண்கள் குளமாக கன நேரத்தில் காலன் துணை கொண்டு உறக்கம் கொண்டு விட்டாய். தீவு பூமி தேடி திரும்பி வந்தாயோ தமிழா? நிரந்தர உறக்கத்துடன் நீ இல்லாத தேசம் தவிக்கிறது கனத்த மனதோடு. இனி நிம்மதி நித்திரை கொள்ளுங்கள். நீங்கள் விதைத்த கனவு விதைகள் விருட்சமாய் உருவெடுக்கும்.
உன் எளிமையும் பண்பும் தன்னடக்கமும் யுகங்கள் கடந்தும் தீராமல் உன் பெருமை பேசும். எதிர்காலமே கனவு கொள்ளும் மீண்டும் இந்திய தாய் உங்களை ஈன்றெடுக்க காத்திருப்போம். கலாம் அவர்களே, உங்கள் கனவுகளோடு. சுதந்திர ஓசை சுகம் தரும் ஓசை நிரந்தர ஓசை நிதம் எழும் ஓசை முதல் வணக்கம் தெய்வீக பூமி மண் வணக்கம் தேசமது தாயார் முதல் வணக்கம் தெய்வீக பூமி மண் வணக்கம். இமயமலை உச்சியிலே ஒலிக்கும் குமரி கடலையில் எதிரொலிக்கும் கங்கை காவேரி நீரில் சலசலக்கும் கண்ணியமும் புண்ணியமும் பிரதிபலிக்கும் மானமுடன் வீரம் பழம் பிடிக்கும் ஞானமுடன் மோனம் தடம் பதிக்கும். சுதந்திர ஓசை சுகம் தரும் ஓசை நிரந்தர ஓசை நிதம் எழும் ஓசை. குதிரைகள் மூச்சை எழுச்சி நாளும் அன்பெனும் பூமி அமைதியின் கீதம் பண்பெனும் பாதை பரம்பரை பெருமை இன்பமாய் மானுடம் இதயங்கள் யாவும் கலைமகளின் அலைமகளின் கரம் பிடிக்கும் மலைமகளின் மாண்பில் முகம் சிவக்கும் ஆன்மீக நெறிகள் வேர் பிடிக்கும் ஆணவத்தை கண்டால் தலையறுக்கும். சாதி மத பேத கருவழிக்கும் சாந்தி ஒன்று எங்கும் விதை விதைக்கும் அறிவியலின் புதிரை இது அவிழ்க்கும். அன்பென்ற சொல்லே இதன் முழக்கம் அழலைகள் இதழும் மௌனத்தில் இருந்தும் எங்குமே இனிமை எங்குமே புதுமை எவருமே விரும்பும் எத்திசை சென்றும் சாதனை யாவும் ஈடு இணையில்லா யோக கலை யோகா கலை விளக்க
இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் சுபமுகூர்த்த திருமண அழைப்புதலுக்கு ஸ்ரீ ராஜகணபதி கார்ட்ஸ் கோவை, NR ரகுராமன் கோ கோவை.